நல்லா தெரியுதுண்ணா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சின்ன பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இங்கே வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு முடியல. அதனால தான். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னுடைய பிள்ளைங்களாகட்டும், என்ன தாயை நினைக்கக்கூடிய என்னுடைய பொண்ணுங்களுக்கு, அமுதா தாரணிக்கு முதல்ல என் நன்றிகள் பல சொல்லிக்கிறேன். தங்கமே, அம்மா வாழைப்பழத்தில் வத்தி வச்சுருக்கீங்க, ஒரு டப்பாவில் மணல் கொட்டி வைங்கன்னு. சரி, ஸ்டாண்டு டவுனுக்கு போனால் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஏன்னா நிறைய சுவாமிங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால எந்த சுவாமியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க வேண்டாம், இவங்களுக்குனே தனியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தில் வத்தி ஊற்றி வச்சுருக்குறோம். சரி செல்ல பிள்ளைங்களா, என்ன விஷயன்றதை பேச வரேன். என்ன புதுசாக அம்மா ஒரு அங்காள அம்மா ஃபோட்டோ வச்சு இவ்வளோ பூஜைகள் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இல்லை, சாதாரணமாக என் சக்திக்கு என்னவோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். எப்பயுமே இந்த அங்காளம் அம்மா வந்துட்டு நான் உட்கார வச்சுருக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. அதிகமாக பிடிக்க காரணம் அப்படின்னாக்கா, என்னுடைய பிரச்சனைகள் தீருது அப்படின்னாக்கா இவளுடைய ரூபத்தில் தான் என்னுடைய தலையெழுத்தே மாறுது அப்படின்னும் போது, மாறப்போகுதுன்னும் போது அவ்வளோ வழிபாடுறது ஒன்றும் தவறு இல்லை இல்லையா. அதனால தான் ஏற்கனவே அங்காளம்மா தாய் வந்து சிலையாக உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஃபோட்டோவில் வடிவமாக தாய் கூடி ஏறி இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குற என்னுடைய செல்ல பிள்ளைங்க வந்துட்டு அது கோயில் டூர் வரும், அப்படியே இதிலே பார்த்துருங்க செல்ல பிள்ளைங்களா. ஏன்னா மீண்டும் மீண்டும் நாங்கள் எவ்வளோ போஸ்டர் போட்டாலும் சரி, எவ்வளோ கோயில் டூர் போட்டாலும் சரி, அம்மா இன்னொரு முறை போடுங்க, உங்கள் கோயில் சுவாமிகளை இன்னொரு முறை காட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இன்னொரு செல்ல மகள் வந்து மிகப்பெரிய அன்பு தொல்லைன்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், இங்கே நம்ம போஸ்டரில் போடக்கூடிய சுவாமிங்க எல்லாமே நம்ம காட்டுற ஓம் சக்தி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சுவாமிங்க தான். அதனால் இவ்வளோ சாமிங்க இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. அவ்வளோ சாமிங்க தான் நம்ம கோயிலில் வச்சுருக்குறோம். இப்போ இது பாரு செல்ல பிள்ளைங்களா, அது உள்ளே தான் இப்போ அங்காள அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சு அந்த இடம் அம்மனுடைய கலசம் வந்து குடத்தில் அப்படியே ஜோடிச்சு இன்றைக்கி சிம்பிளாக பூஜை பண்ணது. இது நவகிரக சுவாமிங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா முழிக்கிறாரு நின்றுட்டு. வாப்பா, ஏன் போகிறீங்க? முழிக்கிறார் அவர். அப்போ வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது வந்து அப்பா பூஜை சாமான்லாம் இங்கே கோயிலுக்கு வரவங்க இங்கே பக்கமாக இல்லை, போகணுன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் போகணும். அதனால மஞ்சள், குங்குமம், வத்தி, கற்பூரம், தேங்காய் அப்படி பூஜை சாமான் வச்சு அப்பா கொடுத்துட்ருக்குறாரு. அதுதான். அப்புறம் செல்ல பிள்ளைங்கள, வெயில் பயங்கரமாக இருக்குங்க. இந்த அம்மாங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் எல்லாருக்குன்றதை விட என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம நரசிம்மர் சுவாமி கோயிலில் வர்ணப்பள்ளியில் வந்து நமக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்குறது. அம்மா நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய சன்னிதானங்களை வச்சு நீங்கள் வழிபடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 28-29 நவகிரக சுவாமிகள், நாகம்மா அம்மாங்க எல்லாருமே அவங்க கொடுத்துருக்குறது. அப்படியே பார்த்துக்குங்க செல்ல பிள்ளைங்களா. ஏன்னா எத்தனை முறை கேட்குறீங்க, அம்மா கோயில் டூர் போடுங்க ஃபோட்டோஸ் போடுங்கன்னு. இவ்வளோ தொலைவு அம்மா அங்கே நடந்து போக முடியாது செல்ல பிள்ளைங்களா. இங்கேருந்து பாருங்கள் கருப்பசாமி. இது நம்ம கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சுவருங்க எல்லாமே பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும். இன்னொன்று செல்ல பிள்ளைங்களா, இந்த பகுதியெலாம் வந்து மாங்காய் மரங்க அதிகம். அழகாக காற்றுங்க, எந்த ஒரு தொந்தரவு இல்லாத அழகாக அம்பாள் வந்து காட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. சில பேர் புதுசாக வர்றவங்களோட வந்து காட்டார அம்மாவுடைய வரலாறு என்ன, எதுக்கு காட்டாகார அம்மான்ற ஒரு பேர் சூட்டினீங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில். ஏன்னா இன்றைக்கி நேரம் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால என்னுடைய பிள்ளைங்களுக்காக இந்த பதில்.
நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வரலாறு, நான் எதை கடந்து வந்தேன், எப்படி இந்த இடம் வந்தேன்றது நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பழைய வீடியோங்க வந்து நம்ம தேடி அதை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால இந்த வீடியோ மூலிமா கோயிலும் காமிச்ச மாதிரி இந்த அம்மா வந்த கதையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். இப்போ அப்புறம் செல்ல பிள்ளைங்களா வெளியே பார்த்தீங்களா, கீழே போகலாம். எங்கள் செல்லங்க கீழே போனாவே இப்போ சத்தம் போட ஆரம்பிக்குவாங்க. இவங்க நம்ம லட்சுமா இப்போ கன்சீவாக இருக்கிறாங்க. சேட்டு இப்போ 7வது மாதம் கன்சீவாக இருக்கிறாங்க நம்ம லட்சுமா. அடுத்தவங்களுக்கு குட்டி பிறந்துடுவாங்க. இங்கே துர்கை அம்மா, அங்காளம்மா, சமயபுரத்து அம்மா, சொல்லிட்டாங்க எல்லாரும். பிரத்திங்கிற அம்மா, முனீஸ்வர அப்பா, உக்கிரகாளி அம்மா, இவங்க உள்ளே இருக்கிறவங்க மாரியம்மன். எந்த வேலை எப்படி இருந்தாலும் செல்ல பிள்ளைங்களா தினமும் அதிகாலையில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதுதான். இருக்கும்போது அவளுக்கு பால் தயிர் அபிஷேகம் இல்லாத போது அந்த பச்சை தண்ணியிலே குளிப்பாட்டி அவளுக்கு நெய் தீபம் போட்டு எங்கள் சக்திக்கு என்னவோ அது வந்து தினமும் நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே அம்பிகைக்கு நடக்கும். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. நான் வெளியில் பூஜைக்கு போனாலும் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் அம்பாளுக்கு என்ன செய்யணுமோ எங்கள் சக்திக்கோ வெள்ளை சாதமோ இல்லை பொங்கலோ இல்லை சர்க்கரை பொங்கலோ என்ன எங்கள் சக்திக்கு முடியுதோ அதிகாலையில் அவளுங்களுக்கு எல்லாம் அந்த பச்சை தண்ணியில் என்ன செய்யணுமோ பூஜைகள் எங்கள் சக்திக்கு ஆனது அவளுங்களுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா ஒரு தெய்வத்தை நான் எதுக்கு விருப்பப்பட்டு வச்சேன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஆனால் நானே நினச்சிக்குவேன் இதெல்லாம் எப்படி நான் வச்சேன்றது என்ன அறியாமல் நடந்ததா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா பாத்ரூம் இங்கே அந்த சைடும் பாத்ரூம் கட்டியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், வெளியில் போனாக்கா தெரியாமல் குழந்தைங்க போனால் கூட ஒரு சாபம் விடுவாங்க. அதனால எதுக்குன்னு சொல்லிட்டு கோயிலில் ஒரு இடமா ஒதுக்கி அதையும் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அன்னதானம் கூட வர பக்தருங்க படுத்துக்கிறது சாப்பிட்றது இதுதான் இந்த இடம். அதுக்கப்புறம் பெருமாள் அப்பா உள்ளே இருக்கிறாங்க. எல்லாம் கழுவி விளக்கு ஏற்றிட்டு அப்பாவை அப்படியே வச்சுருக்குறோம். பெருமாள் அப்பா. அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா செல்ல பிள்ளைங்களா, அம்மா வந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2015 வந்தோம். 2015 இங்கே வந்த உடனே இடம்லாம் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு அளவில்லாத குட்டைக்காடு, அப்படியே அளவில்லாத குட்டைக்காடு. என்ன பண்ண, எப்படிரா இந்த இடத்த வாங்கி எப்படிரா அம்பாவை உட்கார வைக்குது, நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு புரியல அப்படின்றத விட நமக்கு பக்குவமாக எடுத்து சொல்லவும் யாரும் இல்லை. உண்மை சொல்லணும்னா அதுதான் காரணம். என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னுட்டுன்னு எனக்கு ஆசைப்பட்டுட்டேன். சரி, அம்மாவுடைய புத்து சுயம்பு பார்த்த உடனே எப்படியாவது நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் அட்வான்ஸ் பணம்லாம் கட்டிட்டு அம்பாவில் ஜேசிபி வச்சு எல்லாம் சுத்தம் பண்ண அளவில்லாத பிரச்சனைகளை சுமக்க ஆரம்பித்தேன். இப்போ கட்ட ஆரம்பித்த உடனே ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா தெய்வங்களும் நான் நினச்சி பார்க்க முடியாத தெய்வங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அம்மா நான் செய்ய சொல்லும்போது நமக்கு முதல் பொறுப்பு நம்ம அகிலம் ஆளக்கூடிய ஆதி பராசக்தி அங்காளம்மா தாய், ஓம் சக்தி தாய் தான் முதல் தாயின்னு சொல்லி அவளுடைய பேரையை நான் சூட்டுறேன். இதில் எந்த கோயில்கள் பார்த்தும் நான் கற்றுக்க கிடையாது. எந்த ஒரு கோயிலை பார்த்தும் நம்ம இப்படி செய்யணுன்ற எண்ணங்கள் எனக்குள்ளே வந்தது கிடையாது.
முதல் கடவுள் அப்படின்றதுனால நம்ம பார்வதி அம்மா நம்ம ஓம் சக்தி தாயே வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வச்ச உடனே இவளுக்கு என்ன பேர் சூட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது வந்து காடாக இருந்ததாகவும் இதில் வந்து பழமையான கோயில் இருந்ததாகவும் இது முன்னோர்கள் வாழ்ந்த இடம்ன்றது வந்து பல வருஷம் வாழ்ந்த ஒரு பெரியவர் வந்து எனக்கு நான் வந்த புதுசில் எனக்கு சொல்கிறாரு. சொன்ன உடனே இது ரொம்ப சக்தி வாழ்ந்த ஒரு இடமா, அந்த இடத்துல வந்து நீங்கள் பாதம் வச்சு கடவுளை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொன்ன உடனே இது வந்து அதுக்கப்புறமா தான் காட்டாகரன்ற ஒரு பேர் ரெக்கார்டே வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிக்கினாங்க. ஓகே, அப்போ நான் என்ன நினச்சேன், இப்படி வாழ்ந்த இந்த மண்ணில் நம்ம வந்து இந்த குட்டைக்காடை வாங்கி இதை சரி செஞ்சு நம்ம உருவாக்கக்கூடிய திறமைகள் நமக்கு அம்பிகை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், ஏதோ அப்போ அந்தந்த ஊரில் தாய் அமைந்தால், இப்போ திருச்சியில் நம்ம சமயபுரத்து அம்மா உட்காந்ததுனால திருச்சி சமயபுரம்னு சொல்கிறோம். அதை வச்சு 1000 பேர் சமயபுரத்து அம்மா வழிபட்டாலும் மூலஸ்தானம் எது திருச்சி தான். இப்போ நம்ம ஓம் சக்தின்னு சொன்னாவே இப்போ ஆதி மூலம் அப்படி என்றால் நம்ம மேல் மருத்துவர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதே போல் வந்து நம்ம எத்தனை கடவுள் ஓம் சக்தினாலும் முதல் கடவுள் நம்மளுக்கு மேல் மருத்துவர் தான். அப்போ நான் வந்து இப்போ பழனியில் வந்து நம்ம முருகர் அப்பா வந்து உட்கார்ந்தால பழனி முருகப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி நான் என்ன நினச்சேன், காட்டாகரம் அப்படின்ற பேரை அடமொழியாக கொண்டு வந்து காட்டாகர ஓம் சக்தி அம்மன்ன்றது எந்த குருமார்களும் எனக்கு கிடையாது, எந்த யாருடைய பெரியவருடையங்களோட ஆலோசனையும் எனக்கு கிடையாது. எனக்கு மனசுக்கு பட்ட விஷயங்களை பக்தியின் மூலிமா நான் கொண்டு போவேன். அதில் சரியா தவறோ அப்படின்றது அம்பிகை எனக்கு உணர்த்துறது மூலிமா என்னுடைய வழிகளை நான் கடன் பிடிச்சேன். 2015 வரை அப்படியே காலங்கள் கடந்து இன்றைக்கி 2024 ஆயிடுச்சு. இந்த 2024க்குள்ளே பல யுகங்கள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல அசிங்கங்கள், பல இன்னல்கள், பல இம்சைகள், பல பிரச்சனைகள். இதை வந்து ஒன்று தாங்கன்னா ஒரு பொம்பளை வந்து ஒரு பொண்ணு தாங்க முடியும். இது அனைத்தும் தாங்குனாக்கா என்னால் தாங்கவே முடியல. அப்போ தாங்க முடியாத பின்னாடி எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது, நம்ம என்ன பண்ணுறது? எல்லா பக்கமும் என்னை அடிக்கிறாங்களே, அப்படி எல்லா பக்கமும் அடிக்கிறாங்களே. சிவன் அப்பா சாதாரணமாக ஒரு இடம்லாம் குடியேற மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும் செல்ல பிள்ளைங்களா. பொய் புறம்பு இது எல்லாம் வந்து பக்திக்கு வந்து அடையாளங்கள் கிடையாது. உண்மைகள் மட்டும்தான் பக்தியினுடைய அடையாளம். அந்த உண்மைகள் அந்த இடத்துல இருக்குனாக்கா அந்த பொய்கள் எல்லாம் தோற்று போய் உண்மைகள் எல்லாம் என்ன ஆகும், தலைவிரித்து ஆடும். எப்படி நம்ம ஐயா பரதநாட்டியம் நடனம் கொண்டு ஆடுறார் இல்லையா, அந்த ஆட்டத்தினுடைய காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் அன்னைக்கு ஜெயிக்கும் இல்லையா. அதனால அப்புறம் வந்த உடனே எல்லாருமே எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, என்னை வளர்த்து விட்டாங்க. இன்றைக்கும் நம்ம எந்த நன்றிகள் மறக்கலை. நம்ம ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல நிலைமைக்கு வந்தாக்கா இதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு அந்த நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்றது என் மனசில் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. எனக்காக வந்து பக்தருங்களாகட்டும் சில பேர்களாகட்டும் ஒருத்தர் 2 பேர் மிஞ்சி போனால் ஒரு 5-6 பேர் அந்த அம்மனுக்கு வந்து மாங்கல்யம் செலுத்திருப்பாங்க. அந்த தாய்க்கு வந்தது அந்த தாய்க்கு தான் வச்சு நான் கடன்களை அடைக்க முடியும். நான் இதுக்காக போயிட்டு எங்கேயாவது இது செய்ய முடியுமா? இவ்வளவும் அம்பாள் வந்து என்னை செய்ய வச்சுக்கிட்டான் தான் என்னால் சொல்ல முடியும். நான் எதுவுமே இதெல்லாம் எப்படி அமைச்சேன், நான் எப்படி இப்படி உருவாக்கணுன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. நான் ஏன் வந்தேன்றது தவிர்த்து நான் வேறு எந்த இதுவும் நான் ஒரு சுகத்தை இந்த இடத்துல அந்த அம்பிகை எனக்கு கொடுத்தது கிடையாது. சரி, சிவன் அப்பா எனக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிட்டேன், ஒருத்தருக்கு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி திருப்பத்தூரில் குளிச்சின்ற ஒரு கிராமத்தில் அவர் கொஞ்சம் காசு ரூபாய் கொடுத்து நாங்கள் போட்டு இதை எடுத்துகிட்டு வந்து வச்சோம். சில கூட செல்ல பிள்ளைங்கள யாரும் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்து கூட நாங்கள் ஒரு சிலை கூட வைக்கல. அந்த நாகம்மா முன்னாடி இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான். மீதி எல்லாமே நாங்கள் செய்ய வச்சு தான் எல்லாமே பண்ண வச்சோம். இந்த சிவன் ஐயா அது வேணால் இந்த மாதிரி பண்ணாங்க, நாங்களும் ரூபாய் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அன்றைக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவ்வளோ இன்னல்கள் அசிங்கங்கள்லாம் நான் கடக்கும் போதெல்லாம் காட்டார அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய குறைகளில் நான் அவகிட்ட ஒப்படைக்குவேன். அப்போ நான் என்ன செஞ்சேன், இதுக்கு ஒரு அடமொழியாக வச்சு காட்டார ஓம் சக்தின்ற பேரை நானே உருவாக்கினேன் 2015.
உருவாக்கின பின்னாடி இவளுக்குன்னு ஒரு அடையாளங்கள் வேணும் அப்படின்னா மக்கள் வரக்கூடியவர்களுக்கு ஒரு புடிமானங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இருமுடின்ற ஒன்றை நான் ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா இருமுடின்னு ஒன்று. கண்டிப்பாக எல்லா கோயில்களும் மாலைகள் இருமுடிகள் உண்டு. இப்போ ஐயப்ப சுவாமி கோயில் இருக்குது, திருச்சி சமயபுரம் கோயில் இருக்குது, ஓம் சக்தி மேல்மருத்தூர் கோயில் இருக்குது. நம்ம யாராவது சாதாரணமாக ஒரு கோயில் ஆரம்பிக்கிறோம் கூட ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், நானாக ஒரு விஷயத்த இருமுடின்ற ஒன்றை அவங்கள பார்த்துட்டு கற்றுக்கிட்டு இருந்தாலும் அப்படின்றதெல்லாம் தாண்டி என் கோயிலுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயந்தான் நான் இருமுடி செலுத்துறது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்பயுமே வருஷத்தில் ஒரு நாள் விரதம் அவங்க எத்தனை நாள் வேணால் இருக்கலாம். அந்த வருஷத்தில் ஒரு நாளில் சித்ரா பௌர்ணமி நாள் மட்டும் அம்மாவுக்கு அவங்களுடைய குறைகள் நினச்சிட்டு இருமுடி செலுத்துகிற மாதிரி ஒரு ஐதீகத்தை நானாக கொண்டு வரேன். அப்போ எந்த குருமாரும் நான் கேட்கல, எந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க எந்த கான்டாக்டும் கிடையாது. நானாக உருவாக்குண்டு, அதுவும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நானாக பண்ணேன். ஏன் ஒரு பெண்ணாக இருந்து இது மாதிரிலாம் செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்விகள் நான் இப்படி செஞ்சேன். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, விஜயகாந்த் ஐயா பல வீடியோகளில் விளக்கம் கொடுத்துட்டேன். ஒரு ஊடகங்கள் அப்படி என்றால் சரியா கொடுக்குற தம்மனல் ஒன்றா இருக்கும். நம்ம உள்ளே போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற விஷயம் ஒன்றா கொடுப்பாங்க. அதனால பல பேருக்கு என்ன சந்தோஷம்னு அது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கடவுளுடைய கோர்ட்டில் கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் நீ யாராக வேணா இரு, நீ எப்படியப்பட்டவங்களா கூட இரு, ஆனால் தப்பிக்கவே முடியாது. அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். நான் இந்த அம்பிகைக்கு உண்மையாக இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட 11 வருஷ காலம் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த இடத்துல நான் போராடி நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன். பொய்கள் இந்த இடத்துல இருக்கு அப்படி என்றால் நான் என்றைக்கே இந்த இடத்துல நான் தோற்று போயிருப்பேன். ஆனாலும் எனக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இம்சைகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி செல்ல பிள்ளைங்களா, அப்போ அப்படியேப்பட்ட அந்த ஊடகங்கள் மத்தியில் ஒரு உண்மையை உறக்க சொன்ன நம்ம கேப்டன் ஐயா சேனல் நான் ரொம்ப மதிக்க ஆரம்பித்தேன். ஒரு சின்ன ஊடகமாக இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போவும் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு என் நன்றிகள் பல இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தவசி நியூஸ் சேனல் அது சிறும் சேனலாக இருந்தாலும் எங்கள் கோயிலுடைய உண்மைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த சேனல் கேப்டன் ஐயா சேனல், தவசி நியூஸ் சேனலுக்கு என் நன்றிகள் பல. ஏன்னா எந்த நியூஸ் சேனலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வர கிடையாது. ஏன்னா எப்படி அவதூறுகள் பண்ணலாம், எப்படி அசிங்கங்கள் பண்ணலான்றது தான். ஒரு பெண்ணை மதித்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை பண்ணி அவங்க கடந்து வராங்கன்றது, நம்ம நல்லது பண்ணாலும் ஒரு இம்சை பண்ணாமல் அது நம்மள இருந்திருக்கலாம். நிறைய இம்சைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் எனக்கு பிடிச்சி போய் தான் அதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் எனக்கு இல்லை செல்ல பிள்ளைங்களா. அரசியல் உள்நோக்கம் இருந்து என்ன பண்ணிட்டேன் செல்ல பிள்ளைங்களா, யாராவது கொடுத்து அம்மா வாழ்ந்துட்டுனா இல்லை யாராவது செஞ்சு நான் பண்ணிட்டேன்னா எவ்வளோ நான் கடந்து வந்துட்டேன். எங்களுக்கெல்லாம் யாருமே பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ எனக்குன்னு ஒரு தாயாக அங்காள அம்மா ஒரு ரூபத்தில் இன்றைக்கி நான் இருக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அந்த தாய் தான் எங்களுக்கு உறுதுணையாக இப்போ நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அம்பிகை இவ கதை தான் இவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்குது. அதாவது இந்த காட்டில் இந்த காடாக இருக்கக்கூடிய இடத்துல நான் வாழ்ந்த பல்லாண்டு காலங்கள் முன்னாடி முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல நான் இருந்தேன்டி அம்மாடியோ, நீ எங்கடி இருக்கிற, நீ எனக்காக ஒரு சன்னிதானத்தை எழுப்பு, நீ ஏன் எங்கேயோ போயிட்டு திருவண்ணாமலை உட்கார்ந்துட்டு இருக்கிற, நாங்கள் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி நான் எங்கே பொழைக்க தான் போனேன். யாருக்கு போய் சொல்லி திருடுறதுக்கெல்லாம் போகல, இல்லை பொழைக்க தானே பெங்களூர் போனேன், கஷ்டம் தானே பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு தானே இந்த இடம் வந்திருக்கிறேன். சும்மா யாரையும் ஏமாற்றி ஒலையில் அடித்து நான் போட கிடையாது இல்லையா செல்ல பிள்ளைங்களா. அப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த இடத்துல வந்த உடனே இந்த அழகு தேவதைக்கு ஒரு இடத்த பார்க்கணும் கட்டணும்னு நினச்சேன். இவளை அந்த காட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்தேன். ஒரு 8 தூரத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை கிடையாது, எந்த வசதி இல்லை, எதுவும் கிடையாது. எங்கே ஓடினாலும் டவுனுக்கு ஓடணும், பண்ணணும், செய்யணும். ஒரு வாய் சோறு அரிசி வாங்கினாலும் 1 கிலோ அரிசி வாங்கினாலும் அந்த டவுனுக்கு தான் ஓடி ஆகணும். இப்படியெல்லாம் நான் கடந்து இவளுக்கு காட்டாகரம் ஓம் சக்தி அம்மன்ற ஒரு பேரை உருவாக்கி அவளுக்குன்னு ஒரு இருமுடியை உருவாக்கி அதில் பல்வேறு தெய்வங்களை என் மனசுக்கு பிடிச்ச தெய்வங்கள்ன்றதை விட எனக்கு அந்த சமயத்துக்கு என்ன புத்திகள் என்ன உத்தரவாதங்கள் கொடுத்தாங்களோ அதன் பிரகாரம் எல்லா தாய்கள் வர ஆரம்பித்தாங்க. இது கிட்டத்தட்ட 100 அடி மண்டபம் செல்ல பிள்ளைங்க. அது இந்த மண்டபத்துக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன். எனக்கு இந்த வாராகி தாய் நான் தொட்டு அணைச்சி நான் சொல்கிறேன் செல்ல பிள்ளைங்களா,
கடன், வட்டி, அடுத்தவர்களுடைய மனம் என்னை எப்படி காயப்படுத்தும், அடுத்தவர்கள் பணம் கொடுக்கலையா அவங்க என்ன பேசுவாங்க, அந்த வட்டி அந்த நேரத்துக்கு போகலையா என்ன வார்த்தைகள் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நான் அந்த பணம்லாம் கடன் கை நீக்கி வாங்கியிருக்க மாட்டேன். அதே சொல்லிய செல்ல பிள்ளைங்களா, ஆசைகள், ஆர்வங்கள், அம்பாள் கட்டணுன்ற எண்ணங்கள் வந்துச்சே தவிர இதனால் இப்படி ஒரு இம்சைகள் நான் அனுபவிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக இந்த கிருஷ்ணகிரி என்ற ஒரு ஊர் எனக்கு தெரியாது. இந்த மாவட்டத்தில் இந்த காட்டாகர கிராமத்தில் நான் கால்நடை எடுத்து வச்சுருக்க மாட்டேன். இன்னைக்கு காட்டாகரம் அப்படின்ற ஒரு பேர் நான் பெருமை தான் தேடி கொடுத்தேன். ஆனால் சில இந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து என்னடா எங்கிருந்தே வந்தவங்க நம்ம ஊருக்கு பெருமை தேடி கொடுத்தாங்கன்னு நினைக்கல. என்னோட சில விஷக்கிருமிகளோடு சேர்ந்து இந்த அம்மாவை என்ன பண்ணலாம், அசிங்கம் பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாருமே பிளான் பண்ணாங்களே தவிர யாரும் சப்போர்ட் பண்ண வரல செல்ல பிள்ளைங்களா. எங்களுக்கு அதுதான் விஷயம். நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணி ஐயோ அந்த அம்மாவுக்கு வருமானம் கொட்டுது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு பண்ணியிருக்கலாம். ஒரு ஊருக்கு ஊர் கடவுள் வச்சு வழிபடுறாங்கன்றதுக்கு அந்த ஊரை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக தான் நம்ம எல்லா ஊர்களும் தெய்வத்தை வச்சு வணங்குறோம். அந்த தெய்வத்தை வழிபட தெரியாதவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா அவங்க எப்படி நம்ம அசிங்கப்படுத்துவது, எந்த ரூபங்கள் என்ன செய்வது அப்படின்றது மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குதுனாக்கா அந்த இடத்துல மழையாகட்டும், ஒரு குழந்தை வரம் கிடைக்கிறதாகட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், எதுவுமே அந்த தாய் அந்த இடத்துல குடி கொண்டாதான் அது நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதாவது நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு பக்கம் போட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. அந்த ஊரில் கோயிலுன்னு இல்லாத இருக்குது அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக அந்த ஊருக்கு ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்ல முடியும். ஊருக்கு கோயில் இருந்தால் தான் அது புண்ணியங்கள் நிறைஞ்ச ஊராக இருக்கும். அந்த இடத்துல ஒரு அம்பிகை இல்லை, நீங்கள் என்ன வேணால் பாரு, 99% ஒரு வீடு வாசலுக்கு அங்கே ஒரு சின்னதாக ஒரு மாரியம்மா கோயில் இருக்கணும். அந்த தாய் தான் அந்த ஊருக்கு காவல் தெய்வமாக நிற்குவாங்க. அந்த ஊரில் அந்த கடவுள் இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு சாபக்கேடு ஊராக தான் நம்மளால் சொல்ல முடியும். கடவுள் இல்லாத ஊர்கள் இருக்குது அப்படின்னாக்கா அது முற்றிலும் ஒரு சாபக்கேடு ஊருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கடவுள் வாழ்கிறது தான் நமக்கு என்ன தானி முட்டும் போது கடவுள்னு ஒன்று நமக்கு என்ன விதி எழுதுதோ அதுதான். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, மேலூர் இந்த மதுரை பக்கம் சிங்கம் அம்மா யூடியூப் வாயிலாக தான் நான் ஒரு 2 வீடியோ பார்த்தேன். என்னன்னு தெரியல செல்ல பிள்ளைங்களா, அந்த இடத்துக்கு 2-3 வாட்டி போனால் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த அம்பாளுடைய கதை கேட்டு ஒரு கன்னி தாயா தன் உயிரை மடித்து கொண்டாள் அப்படின்னும் போது அந்த உத்தமி தாய்க்கு அதான் என் மனசுக்கு தோணு தெய்வங்கள்லாம் வச்சேன் செல்ல பிள்ளைங்களா. அந்த மாதிரி இந்த அம்பிகை நான் இங்கே வச்சேன். வச்ச உடனே இவளுக்கும் என்ன பூஜைகளோ என்னவோ எல்லா தாய்க்கும் செய்கிற மாதிரி இவளுக்கும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான். அப்போ இந்த தாய் ஒரு கன்னி தாயாக உயிரை மடித்து கொண்டு ஒரு பெண் தெய்வமாக வாழ்ந்து அவங்க இறந்துருக்காங்க. அவங்கள தெய்வமாக வழிபடும் போது நம்ம பல்வேறு மக்களுக்கு பல குடும்பங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா இவ்வளோ நல்லதுகள் செஞ்சார், அவர் நம்ம சிலையாக வச்சு வழிபடுறதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி என் தாயினுடைய உத்தரவாதம் கேட்டேன். என் காட்டாராமா உத்தரவாதம் கொடுத்த உடனே சிலை செய்ய நான் உத்தரவு கொடுக்குறேன். அதனால் கொண்டு வச்சுட்டோம். அம்பாளுடைய உத்தரவாதம் முக்கியம் இல்லையா, அவங்க உத்தரவாதம் கொடுத்ததுமே வச்சுட்டேன் நான். இதுதான் விஷயம் செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் நிறைய போராடி எல்லாமே கடந்து வரவே என்ன ஆயிடுச்சுனாக்கா கலி உலகம் இப்படி தான், நம்ம இனிமே நம்ம வழியில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வழிகளை சுமக்க ஆரம்பிச்சேனாக்கா எனக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தப்போ செல்ல பிள்ளைங்களா உண்மையே சொல்லணுன்னாக்கா எங்களுக்கு யாருமே வந்தது கிடையாது. இன்றைக்கி நான் சில பேர் இருக்கக்கூடிய காரணங்கள் யாருமே வந்தது கிடையாது. அப்படி வராத இருந்தவங்களுக்கெல்லாம் நான் நம்ம சந்தோஷத்துக்கு வர்றதெல்லாம் அன்பு கிடையாது, கஷ்டத்தில் நிற்கிறது தான் ஒரு உண்மையான அன்பு. அந்த மாதிரி நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு உண்மையாக யாருமே கிடையாது. இப்போ கூட இந்த 10 நாளாக எனக்கு இந்த அங்காளம்மா ரூபத்தில் ஏதோ ஒரு தாய் உள்ளம்
எங்களை எத்தனை பேர் கடந்து போனாலும் நாங்கள்லாம் உண்மையாக செல்ல பிள்ளைங்களா எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை நாள் கண்ணீர் விட்டு அந்த அம்மா மடியில் நான் படுத்து அழுதுருக்கேன் தெரியுமா? நாங்கள் நினைக்கும் யாராவது ஒருத்தர் எங்கள் கண்ணீரை துடைக்க மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க, அதை தீர்க்க மாட்டாங்களா அப்படிலாம் நான் நினச்சி பல நாள் நான் கண்ணீர் விட்டு நான் கஷ்டப்பட்டதுக்கு என் தாய் அங்காள பரமேஸ்வரி காட்டாரம்மா ரூபத்தில் வந்து இன்றைக்கி எங்களுக்கு பக்க பலமாக நின்று நீ முன்னாடி போ தாயே, நாங்கள் இருக்கிறோன்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக ஒரு தாய் வந்திருக்காங்க. இன்றைக்கி எங்கள் பின்னாடி நின்று இருக்காங்க. எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். நிச்சயமாக அதுக்கான நேரம் காலம் கூடி வரும்போது அந்த அம்பிகை யாருன்றது நான் காட்டுவேன். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா ஆனைமலைக்கு போனேன். எனக்கு எங்கெல்லாம் தெய்வங்கள் பிடிக்குதோ அந்த இடம்லாம் போவேன். ஆனைமலைக்கு போன உடனே அவள் கர்ப்பிணி நிலையில் அவர் படுத்திருந்த காட்சியை பார்த்த உடனே என் கண் கலங்கி நான் நின்ன உடனே ஒரு கர்ப்பிணி தாயாக தன் உயிரை மாற்றி கொண்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த தாய் வந்து நம்ம இடத்துல ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி, அதாவது நான் நல்லதை கற்றுக்க தான் கோயிலாக போனேன் தவிர ஒருத்தரை கெடுக்கணும் ஒருத்தரை அழிக்கணுன்றதுக்காக எனக்கு நான் கோபம் படுவனே தவிர செல்ல பிள்ளைங்களா எனக்கு அன்பு மட்டும்தான் காட்ட தெரியும். எனக்கு கோபம், அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க கோபங்கள் இருக்கிற இடங்கள் குணங்கள் அதிகமாக இருக்கணும். என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்க நான் விருப்பப்படலை. என்கிட்ட கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ அன்பு அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் இந்த மாதிரி எல்லாரும் நம்மளை செய்கிறாங்கன்ற வருத்தங்கள் தவிர்த்து எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதுபோல் நான் சொல்கிறேன், கடவுளுடைய கோர்ட்டில் யாருமே தப்பிக்க முடியாது இல்லையா? அதனால் என்கிட்ட உண்மைகள் இருக்குது. உண்மை ஜெயிக்கும், கூடிய சீக்கிரம் ஜெயிக்கும். பொய்கள் எல்லாம் தோற்று போகும். அது வந்து நிலைக்காது, இது நிலைக்க போகிறது. அதனால் என்னுடைய பிள்ளைங்களுக்கு அம்மா நல்லா இருக்கிறேன். இதுதான் அம்மா உருவாக்கின சாம்ராஜ்யம் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் உருவாக்குறதுக்குள்ளே என்னை அப்படியே கரும்பு ஜூஸு போட்டு சக்கையை பிசைஞ்சு எடுத்து அந்த சாறு எடுத்து குடிப்பாங்க பார்த்தியா, சில விஷக்கிருமிகள்லாம் அப்படி பண்ணாங்க. ஆனாலும் செல்ல பிள்ளைங்களா இப்போ வரைக்கும் எனக்கு இம்சை தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து கேட்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா செல்ல பிள்ளைங்களா, யாருக்கிட்டையுமே நாங்கள் உதவி கேட்கல, எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்கன்னு நான் கேட்கல, யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கல, யாருமே எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து போடுங்கன்னு நான் கேட்கல. எங்களுக்கு யாரும் சாப்பாடு கொண்டு வந்து நான் அது எதுவுமே நான் கேட்கல. எங்களுடைய வழியில் நாங்கள் போகிறோம். எங்களை இம்சை பண்ணாதுன்னு தான் சொல்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் அம்பாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் போயிட்டுருக்கிறேன். என்னை வந்து ஏன் இம்சைகள் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் கடந்து வரும்போது எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த அவார்டுக்கு. இப்போ இதெல்லாம் நான் கடந்து வரும்போது என்னை தேர்ந்தெடுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு டாக்டரேட் பட்டம் சேலம் ஆற்காடில் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என் லைஃப்பில் நான் இதெல்லாம் வாங்கணுன்னா நான் நினச்ச ஒரு தருணம், நமக்கெல்லாம் இது போய் கிடைக்குமா அப்படின்னு நான் நினச்ச ஒரு தருணம். அந்த அவார்டு வாங்கின உடனே அளவில்லாத சந்தோஷம் அடைஞ்சேன். யாருக்கு எப்படியோ எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்களா, நான் இத்தனை அவார்டு வாங்கினேன். எந்த கம்பெனி ஆகட்டும், அவார்டு கொடுத்தவர்களாகட்டும், எந்த ரூபாவும் நம்மக்கிட்ட கேட்டதில் வாங்கினது கிடையாது. என்னுடைய ஆன்மீகத்தை மதித்து, என்னுடைய கோயில்களை மதித்து, நான் என் சக்திக்கு முடிஞ்ச சேவைகள் செய்யக்கூடியதை பார்த்து எனக்கு எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவார்டுங்க வாங்கினேன். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆன்மீக செம்மல் விருது நான் வாங்கும்போது, அப்புறம் பெஸ்ட்டு ஆன்மீக செம்மல் விருது நான் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அப்படி நான் வாங்கின அவார்டுங்கெல்லாம் ஒரு முறை இந்த வீடியோ மூலிமாவும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சொல்ல பிள்ளைங்களா. இதெல்லாம் செல்ல பிள்ளைங்களா, நான் என்ன சேவை செஞ்சேன் அப்படின்னு அவங்க மனசுக்கு பட்டு, பிரபஞ்சத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் எனக்கு தேடி பிடிச்சி எனக்கு என் நம்பர் வந்து ஆன்லைன் மூலிமா நெட்டில் எடுத்து எனக்கு வந்து அழைப்புகள் கொடுத்து நான் போனது தான் இது எல்லாமே. அதுக்கு காரணமே உங்களுடைய பேர் ஆதரவு அன்பு தான். நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா செல்ல பிள்ளைங்களா,
ஒரு கல் செதுக்க செதுக்க தான் அந்த அம்பாளுடைய வடிவமே வரும். எப்படி ஒரு கல் நம்ம செதுக்க செதுக்கு தான் அந்த அம்பிகையுடைய வடிவமே வரும். அந்த அம்பிகையுடைய வடிவங்கள் வருவதற்கு அவள் பல வழிகளை தாங்குறாள். அந்த வழிகள் தாங்குற மாதிரி என்னை ஒரு கல் மாதிரி செதுக்கி 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 என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னை ஒரு சிலையாக உருவெடுத்து உட்கார வச்சுருக்குறாங்க. அதனால் சில பிள்ளைங்க இது நிறைய வீடியோவில் பார்த்துட்டீங்க. அம்பாளுடைய இது பூஜை ரூம்பு, கரகம் நாங்கள் எடுத்து ஆடக்கூடியது, சலங்கை, இது எல்லாமே இதெல்லாம் எடுத்து ஆடக்கூடியது, சலங்கை, இது எல்லாமே இங்கே தான் நாங்கள் வைக்குவோம். இந்த இடத்துல தான் வைக்குவோம். ஏன்னா எந்திரிச்சு அந்த அம்பாவுடைய முகத்தை பார்த்து தான் இங்கே வருவோம். நாங்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடியது, ஆசிரமத்தில் நாங்கள் அன்னதானம் செய்யக்கூடியது இதுதான். அம்மா போய்கிட்டு இருக்கு. அம்மா பார்த்துருப்பீங்க. அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தான் தங்கம் ஹாஸ்பிட்டல் தருமபுரியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணோம். அந்த நன்றி வந்து அம்மா வந்து இன்றைக்கி என் கூட இருந்துன்னு கோயிலில் சேவை பண்ணிவிட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்போ வணக்கம் சொன்னார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவங்களுடைய மனைவி தான். இன்றைக்கும் காட்டாகாரமே இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி தான் வீடு. வீட்டில் வேலை முடிச்சுட்டு கோயிலாண்ட வந்துடும். பொழுதுனைக்கு இங்கே இருக்குவாங்க. நைட்டானால் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, அதனால பார்த்துட்டு எதனாலும் அம்மாவுக்கு நாங்கள் தான் கூட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இருந்து வரோம். நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல பிள்ளைங்க, ஒரு தாய்கிட்ட நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு துரோகங்கள் நினைக்கக்கூடாது. அந்த துரோகம் நம்ம நினைக்கிறதுனா அந்த சாப்பாடு நமக்கே கடைசியில் இல்லாமல் போயிடும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ எதை விதைக்கின்றாயோ அதை வந்து நீ அறுவடை செய்வா இல்லையா? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை செஞ்சு தான் ஆகணும். அதனால் நல்லது மட்டும் விதைங்க. சில பேர் அந்த நல்ல விதை வந்து உங்களுக்கு மரமாக அது காய்ச்சி கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்யட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் சொல்ல பிள்ளைங்களா. இந்த நாகம்மா பெருமாள் அப்பெல்லாம் வந்து 10 ரூபா வட்டிக்கு வாங்கி இந்த சிலைகளை நான் எடுத்துகிட்டு வந்தது. எவ்வளோ 10 ரூபா வட்டிக்கு வாங்கி அந்த சிலைங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுதான் சொல்லலையா இப்படிலாம் வரும் போகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏதோ வாங்கணும், செஞ்சோம், கோயிலை உருவாக்கணும், அதில் வந்து எல்லா போராட்டங்களும் கடந்து வந்தோம். நம்ம நிம்மதியாக விட்டாவே போதும். நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போயிட்டே இருக்க போகிறோம். அதனால தான் செல்ல பிள்ளைங்களா எல்லாம் புதுசாக பார்க்குறவங்க அம்மா வந்தது எப்படின்னா இப்படி தான் வந்தாங்க. வந்த உடனே கார் இங்கே நின்ன உடனே இடம் பார்த்தோம், பிடிச்சி போச்சு. அப்படியே அம்மா வந்து உருவாக்கணுக்கு காட்டாகிறன்ற ஒரு பேரை சூட்டி இருமுடி செலுத்துறது விசேஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் வருஷத்தில் வந்து இப்போ அங்காள அம்மானாக்கா சில தாய் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அங்காள அம்மா மயான கொள்ளை மட்டும்தான் ரொம்ப கிராண்டாக செய்வாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு கோயிலுக்கு ஒரு நாள் மட்டும்தான் விசேஷ நாளாக இருக்கும். இப்போ நம்ம ஐயப்ப சுவாமினா அந்த இருமுடி செலுத்துகிற அப்போ நம்ம மேல் மருத்துவம் அப்போ அந்த இருமுடி அப்போ தான் அந்த சீசன் வந்து அது அப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நம்ம கோயிலில் வந்து வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 9-10 பண்டிகை வைக்குவேன். அதுதான் சொல்லியா 9-10 பண்டிகை எதுக்கு வைக்கிறேன்னு தெரியாமல் எல்லாத்துக்குமே விசேஷம் பண்ணி தான் அம்மா இப்படி ஆனது. அப்புறம் சொல்லப்பிள்ளைங்களா இந்த தாய் பார்த்து தான் நான் வந்தேன். இவங்க வந்து வெறும் முள் காடும் பொதாரமா அப்படியே சொல்லிக்க முடியாத அளவில் இருந்தாங்க அம்மா. இவங்களை பார்த்து தான் வந்தேன். இந்த இடத்துல தான் நான் உட்காந்து அருள்வாக்கு கொடுக்கறது. அது என்னன்னு தெரியல செல்ல பிள்ளைங்களா. நான் வந்து இந்த பழம் மட்டும்தான் எடுத்து அவங்களுக்கு சொல்லுவேன், இது குழந்தை நிற்காது, இது நடக்கும், இது நடக்காது, இது திருமணத்தினால ஆகும், இந்த பழம் எடுத்துகிட்டு போங்க அப்படி. அவ்வளோதான் நான் பேசுகிற விஷயமே. அப்படி தான் நான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன். எதை அப்படி இருந்தாலும் இங்கே வரக்கூடிய பக்தர்களாகட்டும், மக்களாகட்டும், இல்லை வெளி நபர்களாகட்டும், முதல்ல வந்தாக்கா என் கோயிலில் என்றைக்கும் மாறாமல், எப்போ மாறாமல், எந்த நிமிஷம் மாறாமல் இருக்கிற ஒரே விஷயம் அன்னதானன்ற ஒரு விஷயம். எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் யார் வந்து பசியோடு இந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் அன்னதானம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுபோல் எனக்கு
ஏதாவது ஒரு சின்ன நான் ஒரு குறை அப்படியே சாமிக்கு அப்படி செய்கிறேன் பண்ணுறேன்னாக்கா சென்னையில் இருக்கக்கூடிய அனு அம்மா வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. அம்மா இது இப்படி செய்யுங்க, அம்மா இது இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செல்ல பிள்ளைங்களா, 1 வருடத்துக்கு முன் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் வந்து ஒரு செல்ல மகன் வந்து ஆர்டர் கொடுத்து திருவண்ணாமலை செய்ய சொன்னது. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பணம் கொடுத்தும் அது அமையவே இல்லை. இந்த 1 வருஷமாக இந்த அம்மா வந்து அந்த சிலை செய்கிற இடத்துல தவம் கடந்திருக்கிறா பாரு. ஆனால் கடைசியில் அது காட்டாகிறதுக்கு தான் வருவன்னு அடம் பிடிச்சி இப்போ நம்ம காட்டாகிற கோயிலுக்கு தான் செல்ல பிள்ளைங்களா அது வரப்போகுது. கூடிய விரைவில் வரும் அந்த நாள் நான் சொல்லுவேன். ஒரு சாமானியமாக ஒரு தாய் அந்த கேட்டுள்ள வராங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அந்த அனுகிரகங்கள், அந்த சக்திகள், அந்த உண்மைகள் இல்லாமல் நிச்சயமாக அந்த இடத்துல எதுவுமே வராது. ஆனால் ஒவ்வொரு தாய் வரும்போது நான் ரொம்ப பெருமிதம் அடைஞ்சேன். வாராகி தாயெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவளுடைய இதெல்லாம் காளி தாய், வாராகி தாய், பிரத்திங்கிராமா, இப்படி உக்ர வாழ்ந்த தெய்வங்கள் எல்லாம் என்னை தேடி வந்துச்சு. முனீஸ்வர் அப்பா, விநாயகர் அப்பா, சிவன் அப்பா, முருகர் ஐயா, நான் இப்படி எல்லா பெருமாள் சுவாமி, இத்தனை சுவாமிகள் வந்து என் இடத்துல வந்து நான் பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு நான் வழிபாடு பண்ணி என்னால் முடிஞ்சது அதுதான் செல்ல பிள்ளைங்களா. இவ்வளோ சாமிகள் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சா என்னால் அந்த பச்சை தண்ணியில் ஒரு சிம்பிளாக ஒரு அபிஷேகம், நெய்வேத்தியம், ஒரு கற்பூர தீபார்த்தனை, என் சக்திக்கு அதுதான் முடியும். என் சக்திக்கு அதுதான் முடியும். கடவுள் நம்மளுக்கு கொடுத்தா நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம். பால், தயிர், பூ, உப்பு. நான் இவ்வளோ கோயில் சுற்றி காமிச்சேன் செல்ல பிள்ளைங்களா. எந்த சுவாமி கழுத்தில் அது பூ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு சுவாமி கழுத்தில் அது விளக்கு விடுங்க, காற்று வருது, அவிஞ்சு போகுது, அது பிரச்சனை இல்லை. நான் இவ்வளோ சாமிகளை சுற்றி காமிச்சேன். எந்த சுவாமிக்குன்னா பூ இருக்குதா, அந்த பூ வாங்கியே நான் பெரும் கடங்காரி ஆனேன். எப்படி இந்த 10 வருஷத்துல இந்த பூ வாங்கி இன்னுமே அந்த பூ காசு கூட கொடுக்காம இருக்குது. அன்னைக்கு நான் முடிவு எடுத்தேன், அம்மா என்னைக்கிட்ட நீ என்ன கொடுக்குறிய, அன்னைக்கு நான் 1 முழம் பூவு நான் உனக்கு ஒரு பச்சை தண்ணி ஊற்றி நான் அபிஷேகம் பண்ணி ஒரு கற்பூரம் காமிச்சா கூட நீ ஏற்றுக்குமா. என்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்காதம்மா, என்கிட்டேருந்து எதிர்பார்க்காது. என் சக்திக்கு என்னவோ அதுதான் என்னால் நான் செய்ய முடியும். இன்னைக்கு பாரு என்கிட்ட என்ன இருக்குது, வெறும் சாதமே நான் அதை தான் பண்ணேன், பால் ஊற்றி வச்சோம், அவ்வளோதான் என்னால் முடியும். அதுதான் எனக்கு என்னென்ன செல்ல பிள்ளைங்களா, பால், தயிர், பூ, மாலை அப்படி போட்டுலாம் எங்கள் அம்மா என்கிட்ட இருந்தவ கிடையாது. என் கஷ்டத்தில் என் வழிகளில் வாழ்ந்த வைத்தனே தாயுமே. என் மகக்கிட்ட என்ன இருக்குதுன்னு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ்ந்தவன். அப்படி வாழ்ற அந்த இடத்துல இவளுகெல்லாம் படுற கஷ்டம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மாவும் வரா. உங்களோட சேர்ந்து எனக்கும் பூ இல்லாமல் அம்மா பூஜை பண்ணட்டுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. நான் உண்மையாக செல்ல பிள்ளைங்களா அவங்கள நினச்சி நான் அதுதான் நினச்சேன். ஏம்மா இவங்களையே இப்படி வச்சிட்டு இருக்கிற, நீ வேற வரையாம்மா இவங்களோட. அந்த சிலை போய் பார்க்கும்போது செல்ல பிள்ளைங்களா நான் அதை நினச்சி தான் சிரித்தேன். என்ன நினச்சினாக்கா, இவளுங்களுக்கே நான் பச்சை தண்ணி ஊற்றி தான் விளக்கேற்றிட்டு ஏதோ நெய்வேத்தியன்ற பேரில் என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று சாதம் பண்ணி எதோ வச்சிட்ருக்கிறேன். இங்கே வந்து அம்மா இதை வாங்கிறதுக்காக வரா, அதுக்காக 1 வருஷம் தவம் இருந்திருக்கிறா செல்ல பிள்ளைங்களா. இந்த குடுப்பனெல்லாம் யாருக்கு அமையணும் சொல்லுங்க செல்ல பிள்ளைங்களா. இந்த காட்டார அம்மாவுக்கு தானே அமையும், இந்த காட்டார பொண்ணுக்கு தானே அமையும். அதெல்லாம் யாரால? உங்கள் அன்புனால. அவள் நினச்சிருந்தா இத்தனையும் சரி பணம் கொடுக்கல, அதனால அது லேட் ஆகிடுச்சு, வரலன்ற ஒரு காரணம் சொல்லலாம். பணம் போயிருக்குது, 1 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க பாண்டிச்சேரிக்கே போயிருக்கலாம் இல்லையா அந்த செல்ல மகன்கிட்ட. அவன் முடிவு எடுத்துட்டா, என் அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ஒரே இடத்துல நீ வச்சிருக்கிற, என்னை மட்டும் பிரித்து பார்க்குறியாடி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷமா இந்த காட்டார ஓம் சக்தி அம்மனுக்கு தவம் கடந்து எங்கள் தங்கம் வந்து வருகை புரிகிறாங்க. கூடிய சீக்கிரம் விரைவில் வருகை புரிகிறாங்க. நிச்சயமா அதுக்கான நாள் நான் சொல்றேன். எனக்கு அதுவே அதில் நான் ஜெயிச்சிட்டேன் செல்ல பிள்ளைங்களா. அந்த தாய் உண்மை இருக்குன்றதுனால தான் என்னை தேடி வந்திருக்கிறா. இல்லைன்னா அவள் என்னை விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா, அவள் போகல பாரு. அதனால தான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல செல்ல பிள்ளைங்களா. இத்தனை தாய் என்ன நினச்சி நான் வச்சேன்னே தெரியல செல்ல பிள்ளைங்களா. எனக்கு வச்சேன். இன்னைக்கு என் அம்மாவை கடந்து போயிட்டுருக்கிறேன். எதனா கஷ்டம் வந்தால் ஓடி போய் காட்டார அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்குவேன் செல்ல பிள்ளைங்களா, கட்டி பிடிச்சிக்குவேன். இன்னைக்கு
இன்றைக்கி எல்லா தாயுமா எனக்கு அங்காள அம்மாவா எல்லாமே ஒரு ரூபத்தில் வந்து எல்லா தாயும் பல்வேறு ரூபங்களில் எனக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த தாயினுடைய அன்பு இருந்தால் போதும் செல்ல பிள்ளைங்களா. எனக்கு யாருமே நமக்கு வேண்டாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், யாருமே எதற்காகவும் நம்பவே கூடாது. நம்ம நடக்கிற நிழலை கூட நம்ம நம்பக்கூடாது செல்ல பிள்ளைங்களா. ஏன்னா அந்த நம்பிக்கைன்றதில் தான் நம்ம எல்லாமே நம்ம தோற்று போகிறோன்ற ஒரு விஷயம். அதனால தான் எதுவுமே அளவாக இருக்கட்டும், அளவாக போகட்டும், அது மட்டும்தான் என்னுடைய கருத்தும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு செல்ல மகள் தான், அம்மா இந்த ஃபோட்டோ போடுங்க, அந்த ஃபோட்டோ போடுங்க, இதை போடுங்கன்னு. முக்கியமாக குறிப்பாக உனக்காக தான் தங்கம் இந்த கோயில் டூரே போட்டிருக்கிறேன். ஏன்னா எல்லா சாமி நீ பார்த்துட்டு நாங்கள் கேட்க மாட்டேன் இல்லையா, அதனால். அப்புறம் முன்னாடி நாகம்மா அம்மா உட்காந்துருக்குறாங்க, அவளுக்கும் அதே தான் எல்லாம் உட்கார வச்சு இதுதான் செல்ல பிள்ளைங்களா கட்டணும்னு நினச்சி கட்டினேன். என்றைக்குமே செல்ல பிள்ளைங்களா சில பேருக்கு சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும், எப்பயுமே மற்றவர்களுடைய வழிகள் தெரியாமல் பேசுகிறவர்களுக்கு இது ஒரு உதாரணமாகட்டும். யாருமே பேசக்கூடாது. எவ்வளோ வழிகள் நான் மனசில் சுமந்து இதை உருவாக்கி இருக்குவேன். இன்றைக்கி வந்து இதுக்கு கண் காது மூக்கு வச்சு சில பேர் பேசுகிறாங்க. நான் தான் சொல்லிட்டில்ல, என்றைக்குமே உண்மை இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் ஜெயிப்பேன். தெளிவாகவே சொல்கிறேன், தைரியமாகவே சொல்கிறேன், அப்படியே அழகாகவே சொல்கிறேன். நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சுட்டு தான் இருப்பேன். நான் தோண்டு உக்காந்தாலும் என் அம்மா என்னை தட்டி விடுவா. இது வரைக்கும் என் அம்மா தான் தட்டி விட்டா. என் அம்மா தான் என் கூட இருக்கிறா. எனக்கு யாருமே கிடையாது, என் அம்மா தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் என் அம்மா தான் என் பின்னாடி இருக்கிறாங்க. எனக்கு யாருமே கிடையாது, என் அம்மா தான் எனக்கு எப்பவுமே. அதனால நான் வாழ்க்கையில் தோக்குன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மைகள் இருக்குன்றதுனால நான் ஜெயிப்பேன். நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லை செல்ல பிள்ளைங்களா, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவேன். நின்று கொள்ளும் அப்படின்றதெல்லாம் அப்போ செல்ல பிள்ளைங்களா உடனுக்குடனே இப்போல்லாம் உண்மையாகவே உடனுக்குடனே நான் எதனா நான் நிறைய அனுபவப்பட்டுட்டேன். நான் எனக்கு ஒரு தாய் உள்ள வந்து எனக்கு பின்னாடி நின்று நீ தைரியமாக இருமான்னு சொன்ன பின்னாடி நல்லது கெட்டது யார் நம்ம கூட உண்மையாக இருக்காங்க பொய்யா இருக்காங்க அப்படின்றத அந்த 10 நாளாக நான் இந்த ஒரு வாரத்தில் பார்த்துட்டேன். நான் தூங்குற இடம் செல்ல பிள்ளைங்களா இந்த இடத்துல தான் நான் படுக்கிறேன். நான் படுத்து நான் அழுகாத நாளே கிடையாது, நான் அழுகாத நாளே கிடையாது. ஆனால் என் தாய் என் கண்ணீரை துடைத்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்காள அம்மா ரூபத்தில் என் பின்னாடி வந்து நின்று இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நான் நினைக்கும் செல்ல பிள்ளைங்களா, யாராவது நம்மளுக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, நமக்கு யாருன்னா பேச மாட்டாங்களா அப்படிலாம் நான் நினச்சி ஏங்கின நாட்கள்லாம் பல. ஆனால் இந்த 10 நாளாக அந்த தாய் வந்து எங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு நீ தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ வந்தாக்கா கைத்தட்டி சிரிக்கிறவங்க தான் ஒரு சிலர் ஆன்மீகவாதிங்க. எப்படி ஒரு சில ஆன்மீகவாதி, ஒரு சில தான், எல்லாருமே நல்லவங்க ஆன்மீகத்தில். யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த பொறாமை போட்டினால தான் சில பேர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க கூட்டு சேர்ந்துட்டு. அதனால தான் சில பிள்ளைங்களா யார் என்னவோ செய்யட்டும் எதுவோ செய்யட்டும், உண்மை என்கிட்ட இருக்கு இல்லையா, உண்மை ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கும். தர்மம் தோற்று போன சரித்திரம் இருக்குது. இனி ஒரு வரலாறு எழுத போகிறாங்க, கிடையவே கிடையாது. இனி ஒரு வரலாறு அப்படி எழுதுறாங்கன்னா காட்டாகர அம்மாவுடைய தர்மம் ஜெயித்ததாக தான் வரலாறு எழுத போகிறாங்க. இது நடக்கும், இதை நான் நடத்துவேன். அதனால் உண்மை இந்த இடத்துல இருக்குது. நான் உண்மையாக இருந்தேன், உண்மையாக என் சுவாமிகளை நான் உட்கார வச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் கடன்பட்டு நான் அந்த இடத்துல வாழ்ந்தேன். என்னுடைய கண்ணீர், நான் பல நாள் நான் போராட்டம், என்னுடைய அசிங்கம் எல்லாம் என்னை எவ்வளோப்பா என்னை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணாங்க தெரியுமா. என் மனசு பூரா அவ்வளோ கல்லாயிட்டுக்குது செல்ல பிள்ளைங்களா, மனசு பூரா கல்லாயிட்டுது. ஆனால் எதுவுமே என்னால் மறக்க முடியல, மாற முடியல. ஆனாலும் என்றைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சொல்லணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து இப்படியே கஷ்டமாகவே இருந்துடுவோன்னா நான் நினச்சி நான் கஷ்டப்பட்ட உடனே அங்காளம்மா காட்டாரம்மா ரூபத்தில் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேசம் விட்டு தேசம் எல்லை விட்டு எல்லை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி உறுதுணையாக நின்று இருக்கிறேன் என் அங்காள தாய்க்கு என் நன்றிகள் பல. என் அம்மா, என் காட்டாரம்மா, இந்நாள் வரைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் எல்லா தெய்வங்களும் சரி, இன்றைக்கி புதுசாக இனிமேல் குடி வரப்போகிற என் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மாவுக்கும் சரி, இந்த பொண்ணு தேடி வந்தால் கஞ்சி தான் கிடைக்குமா, கொஞ்சம் அவசரப்படாமல் யோசித்து முடிவெடுத்து வாமா. எனக்கு அது ஒரு சந்தோஷம் செல்ல பிள்ளைங்களா.
என்கிட்ட என்னமே இல்லை செல்ல பிள்ளைங்களா. அதனால் என்னிடம் வருவதற்கு அவளுக்கு எம்புட்டு ஆசை பார்த்தீங்களா. அதனால தான் அதுபோல் நானும் அம்மா அவர்களுக்கு நன்றிகள் பலமா. கொடி கம்பம் என்னை வைக்க சொல்லி அம்மா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அம்மாவுக்கு கொடி கம்பம் வையுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதுக்காக அட்வான்ஸாக ரூபாவும் அனுப்பியிருந்தாங்க அம்மா. அது கொடி கம்பம் பார்த்துட்ருக்குறோம்மா, பார்த்த உடனே சொல்கிறேம்மா. கண்டிப்பாம்மா ஆன்மீகத்தில் போட்டி பொறாமைகள் இவர்களை எப்படி தாழ்த்தலாம், இவர் யாரோட சேர்ந்து பழி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற சில பேர் மத்தியிலம்மா நீங்கள் ஒரு உண்மையான ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு எனக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு நான் முதல்ல நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேம்மா. எனக்கு இன்னொரு வீடியோ அந்த அம்மா வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்குற அந்த அம்மா மீண்டும் இன்னொரு வீடியோவில் காட்டக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமைஞ்சால் காட்டுறேன். இல்லை ஒரு வருஷம் ஆகுதோ இல்லை 3 மாதம் ஆகுதோ, என்றைக்கு அந்த தாய் உத்தரவு கொடுக்குறாளோ அன்றைக்கி அந்த தாய் உள்ளத்தை நான் காட்டுறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.